ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 72:2. அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஜெபத்தை போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதம் இதுவரை இருந்ததில்லை, இனியும் இருக்கப் போவது இல்லை. விலையில்லாதது என்பதாலோ அல்லது ஜெபிக்க தெரியாததாலோ இவ்வாயுதத்தை கையில் எடுக்க பலரும் தயங்குகின்றனர். தலைவர்களை தேர்ந்தெடுக்க இருக்கும் உரிமையைப் போலவே அவர்களுக்காக ஜெபிக்கும் கடமையும் உண்டு. நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு, நிறுவனத்தில் நடக்கும் தவறுகளுக்கு யாரோ ஒருவரை, ஒரு குழுவினரை குறை சொல்லி நாம் ஒதுங்கிவிட முடியாது. குற்றம் செய்வோருக்கும் குறை கூறுவோருக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. தம் பொறுப்பில் இருக்கும் மக்களை அறிந்திருக்க, அவர்களின் குறைகளை தீர்க்க முடியாத தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நாம் தான் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். ஆன்மீகம் என்பது சமூக பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி விடுவது அல்ல, அடுத்தவரின் பிரச்சனையை ஆண்டவரிடம் கொண்டு செல்வதும் தான். ஜெபம். இயேசுவே, தலைவர்கள் உம் மக்களை நீதியோடு ஆள்வார்களாக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம்.
இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. உம் பாதம் ஓடி வந்தே, உம்மையை பற்றி கொண்டே, புது வாழ்வை தாரும் இயேசுவே, எனக்கு புது வாழ்வை தாரும் இயேசுவே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே.
ஆயனில்லா ஆத்தை போல வழி மாறி அலைந்தேன். ஆயனில்லா ஆட்டை போல வழி மாறி அலைந்தேன். என்னை கண்டவுடனே உன் தோளில் சுமந்து, என்னை கண்டவுடனே உன் தோளில் சுமந்து மனதுருகும் தேவனானே, மனதுருகும் தேவனானே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. பாவியிலும் பாவியான சக்கையுவை கண்டு அழைத்தீர். பாவியிலும் பாவியான சக்கையுவை கண்டு அழைத்தீர். என் பெயரை சொல்லி கூடவே நடந்து, என் பெயரை சொல்லி கூடவே நடந்து மன்னிக்கும் தேவனானே, மன்னிக்கும் தேவனானே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. மதலேன் மரியாள் 7 பேய்களுடன் வாழ்ந்து சிதைந்தாள். மதலேன் மரியாள் 7 பேய்களுடன் வாழ்ந்து சிதைந்தாள். உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தேர்ந்து, உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தேர்ந்து மனமாற்றும் இயேசுவானே, மனமாற்றும் இயேசுவானே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. கண்கள் தெரியா பர்தமேயுவின் கூக்குரல் கேட்டு நின்றீர். கண்கள் தெரியா பர்தமேயுவின் கூக்குரல் கேட்டு நின்றீர். அவனருகில் சென்று விண்ணப்பம் கேட்டு, அவனருகில் சென்று விண்ணப்பம் கேட்டு குணமாக்கும் தேவனானே, குணமாக்கும் தேவனானே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. உன் பாதம் ஓடி வந்தே, உம்மையை பற்றி கொண்டே, புது வாழ்வை தாரும் இயேசுவே, எனக்கு புது வாழ்வை தாரும் இயேசுவே. மனதுருகும் இயேசு, மன்னிக்கும் இயேசு, மனமாற்றும் இயேசுவே.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து